வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 15/3 எனக்கும் என்னுடைய ஃபேமிலிக்கும் ஸ்பெஷல் டே. அதாவது பார்த்திங்கன்னா வருஷங்கள் மாறலாம், ஆனால் 15/3 மாதம் 3ஆம் மாதம் டேட்டு 15. அது என்றைக்குமே மாறாது. எங்களுக்கு ஸ்பெஷல் டே. எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே இன்றைக்கி ஸ்பெஷல் டே. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, என்னுடைய பொண்ணு பிறந்த நாள் இன்றைக்கி. ஸ்பெஷலாக பிறந்த நாள். அந்த அம்மா ஸ்பெஷலாக பிறந்தாங்க. நாங்கள் எங்கள் குடும்பம், நான் எங்கள் ஒய்ஃபெல்லாம் வரம் இருந்து பெற்ற பெண்ணு. ஆக்சுவலாக நாங்கள் வரம் பையனுக்கு வரம் இருந்தோம். ஸோ அது பெண்ணாக பிறந்துச்சு. ஏன் ஸ்பெஷலு எனக்கு எங்கள் ஃபேமிலிக்குன்னா, எனக்கு லைஃப்னா என்ன அப்படின்ட்டு சொல்லி கொடுத்தது இந்த பொண்ணு. சொந்தக்காரங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்தது இந்த பொண்ணு. எல்லாமே என்னுடைய வாழ்க்கை எப்படி வாழணும், எதுக்கு போகணும், எந்த நல்லதுக்கு போகணும், எந்த கெட்டதுக்கு போகணுன்னு எல்லாமே சொல்லி கொடுத்தது இந்த பொண்ணு. அவங்க பேர் அவிதா பிரின்சி. ஏன் அவிதா பிரின்சி அப்படின்னா, என்னுடைய நேம் ஹரீஷ், ஆ எடுத்துக்கினேன். என்னுடைய ஒய்ஃப் நேம் விஜயலட்சுமி, வி எடுத்துக்கினேன். அவின்னு இருக்கக்கூடாதுன்னு கூட ஜென்ரலாக தாஸ் எடுத்துக்கினேன். ஸோ நேம் அவிதா பிரின்சி, பிரின்சஸ். எங்கள் ஃபேமிலிக்கு பிரின்சஸ், எல்லாருக்குமே நான் பிரின்சின்னு வச்சுருக்கேன். இவங்களுக்கும் சேர்த்து பிரின்சி. இவங்க ஸ்பெஷல். ஏன்னா இவங்கள ஸ்பெஷலாக பார்த்தேன், இவங்கள டெலிவரி ஸ்பெஷலாக பார்த்தேன், இவங்களோட ட்ரீட்மெண்ட்டு ஸ்பெஷலாக பார்த்தேன். எல்லாமே ஸ்பெஷலாக. ஏன்னா பையன்தான் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்பெஷலாக கேர் எடுத்து பண்ணேன். இன்றைக்கி ஈவினிங் தான் அவங்க பிறக்கிறாங்க. 2015 ஈவினிங் பிறக்கிறாங்க. ரொம்ப அழுந்தேன் அந்த டைமில். ஏன்னா பையன் எதிர்பார்த்து பொண்ணாக பிறந்துச்சுன்னு ரொம்ப அழுந்தேன். பட்டு அவங்க நிற்கும் போது நிறையா ப்ராப்ளங்கள் சந்தித்தேன். என் லைஃப்பில் நிறையா ப்ராப்ளங்கள் சந்தித்தேன். 2015. ஸோ ஆக்சுவலாக 2014 அவங்க நின்னாங்க. 2015 நிறைய ப்ராப்ளங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்தேன். அதாவது கொஞ்சம் நஞ்சம் சந்திக்கலை. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, என்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த மாதிரி சூழ்நிலைங்க லைஃப்பில் எல்லாருக்குமே நடந்திருக்கும். என்ன சொல்லிவிடுவாங்கன்னா, குழந்த நின்ன நேரம் சரியில்லை அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவாங்க. கழிச்சிடணும், அந்த குழந்தை நின்ன நேரம் சரியில்லை. இல்லை, நான் ப்ராப்ளங்கள் சந்தித்தா கூட அந்த ப்ராப்ளம் எனக்கு எல்லாமே நல்லதாக முடிஞ்சது. எனக்கு எல்லாமே நல்லதாக காட்டுறது என் பொண்ணு தான். அதாவது அவிதா பிரின்சி. இதுதான் வாழ்க்கை, இதுதான் லைஃபு, இதுதான் சொந்த பந்தம் அப்படின்னு எனக்கு ஃபுல்லாக காமிச்சிது. இவங்க ஏன் ஸ்பெஷலாக சொல்கிறேன், இவங்க ஏன் எனக்கு ஸ்பெஷலு, இவங்க ஏன் எனக்கு ஸ்பெஷல் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன்னா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என் லைஃபு 10 வருஷம் ஆகுது. இன்றைக்கி அவங்களுக்கு 10வது வருஷம் பர்த்டே. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சந்தித்தேன் என்னுடைய லைஃப்பில் அதாவது நான் சந்தித்த சில விஷயங்கள் எல்லாம் சொல்கிறேன். பெரிய பொண்ணுக்கும் இவங்களுக்கும் 10 இயர்ஸ் டிஃப்ரெண்ட்டு. ஸ்பெஷல். தேர்டு பொண்ணுக்கும் இவங்களுக்கும் 6 அதாவது 6 இயர்ஸ் அவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டு. தேர்டு பொண்ணு பிறந்துச்சு. எவ்வளோதான், இனிமேல் நம்மளுக்கு குழந்தை கிடையாது, 3 பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். நான் எங்கள் ஃபேமிலி, எங்கள் ஒய்ஃப் டிசைட் பண்ணிட்டோம். ஸோ அவங்களுக்கு 2014 தேர்டு பொண்ணுக்கு வேளாங்கண்ணி கூப்பிட்டு போகிறோம். காது கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லி பஸ்ஸு வச்சு எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாம் கூப்பிட்டுன்னு, ஏன்னா நம்ம பண்ணுறது பொண்ணுக்கு காது கொடுத்துறது இது 3வது, அவ்வளோதான் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போகிறோமே. அதனால தான் பஸ்ஸு வச்சு நல்லா கிராண்டாக பண்ணோன்னு வேளாங்கண்ணி கிட்டுன்னு போயிட்டு அங்கே காது குத்துறோம். அங்கே போய் காது குத்த போகும்போது கூட பஸ்லேயே அந்தந்த லஞ்சுக்கெல்லாம் ஆளெல்லாம் இட்டுன்னு போயிட்டேன். சமையல் செய்கிறவங்கள, சாப்பாடு செய்கிறவங்களாம் இட்டுன்னு போயிட்டேன் ஆளை. ஸோ நாங்கள் வேளாங்கண்ணிக்கு என்னுடைய பொண்ணு 3வது பொண்ணுக்கு மொட்டை அடிச்சு காது குத்தலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரிலேஷன்ஸ்லாம் கூப்பிட்டு பஸ்ஸில் போகிறோம். நாங்கள் அவ்வளோதான், நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் நம்மளுக்கு 3 பொண்ணு தான் அப்படின்ட்டு. நாங்கள் டிசைட் பண்ணிட்டு தான் நாங்கள் போகிறோம். போன பிறகு மாஸ்டர்லாம் சாப்பாடு செய்கிறவங்க, சமையல் மாஸ்டர்லாம் கூட எடுத்துன்னு போயிட்டோம். சாப்பிட்டோம். அன்றைக்கி நைட்டு எதனா பிரியாணி செய்யலாம். அன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணிட்டோம். சர்ச்சு ரூமு எடுத்து 2 ரூம் ரவுண்டு ஹால் எடுத்துகிட்டு நின்றுட்டு அங்கே இருக்கிறோம். சரி சமையல் செய்யலாம், அன்றைக்கி நைட்டு எதனா பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு, சரி மீட்டு கெடிக்கல்மா எங்கன்னா யாருன்னா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் ஒய்ஃபும் போகிறோம்.
போகும்போது பார்த்தீங்கன்னா புத்து இருக்குது இல்லைங்களா, அந்த புத்து பெருசாக வந்துட்டு இருக்குது. அதை சுற்றி ஒரு கொட்டா மாதிரி போட்டுட்டு ஒரு அம்மா குடிமி கட்டின்னு சாமி மாதிரி இருந்தாங்க பார்க்குறதுக்கு. அவங்க திடீர்னு நாங்கள் பாட்டுக்கு போகிறோம். திடீர்னு என்கிட்ட வந்து எங்கள் ஒய்ஃப் மேலே கை வச்சு, உனக்கு அடுத்தது பையன்தான் பிறக்கும் அப்படின்னோடனே ஒன்றும் புரியல. திடீர்னு ஒரு ஷாக் ஆகிட்டோம். என்ன இது, நம்ம 3வது பொண்ணுக்கு மொட்டை அடிக்க வந்துக்கிறோம், இனிமேல் நம்மளுக்கு குழந்தை பிறக்காது, எப்படி இவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே, ஏதோ ஒரு அம்மா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நின்றுட்டு, சரின்னு அவங்க ஏதோ எங்கள் ஒய்ஃப் மேலே கை வச்சு ஏதோ சொன்னாங்க. அந்த குறி மாதிரி ஏதோ சொன்னாங்க, கேட்டுக்கணும். நாங்கள் ஏதோ எங்களால் மூஞ்சி தட்சணை கொடுத்துட்டு போயிட்டோம். போயிட்டு என்ன அப்படி சொல்கிறாங்க, நாங்கள் எங்களுக்குள்ளே கன்சல்ட் பண்ணி வந்துட்டோம். அவ்வளோதான், போய் மொட்டை அடிச்சிட்டோம், வந்துட்டோம், எல்லாமே முடிஞ்சிச்சு. வந்து ஒரு 2-3 மாதத்துலேயே பார்த்தா எங்கள் ஒய்ஃப் வந்து கன்சீவ் ஆகிட்டாங்க. திடீர்னு இந்த மாதிரி நான் வந்து கன்சீவ் ஆகிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஒரு ஷாக்கு. என்ன அது, அந்த அம்மா அப்படி சொன்னாங்க, திடீர்னு இந்த மாதிரி வந்து கன்சீவ்ன்ட்டு சொல்கிற, உண்மையாக பையன்தானான்னு கொஞ்சம் ஸ்பெஷல் கேராக எடுத்துக்கினேன். சிஎம்சியில் அப்பாயின்மெண்ட் போடுறது, சிஎம்சியில் ட்ரீட்மெண்ட் பார்க்குறது, போகிறது வர்றது, டே அண்ட் நைட்டு ரொம்ப கேர் எடுத்துக்கினேன். அவங்க நின்றுக்கப்புறம் நிறையா பிரச்சனைகள், நிறையா ப்ராப்ளம்ஸு, பிரச்சனைகள் அதெல்லாம் வரும்போது சில பேர் சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பாக எல்லா குடும்பத்துலேயும் இது வந்து நடந்திருக்கும். என்ன சொல்லிவிடுவாங்க, குழந்தை நின்ன நேரம் சரியில்லை, அதனால தான் அப்படி நிற்கிது, இப்படியெல்லாம் ப்ராப்ளம் வருது, அது இதுன்னு பெரிய ப்ராப்ளம்லாம் வந்துச்சு. 2014 பெரிய பிரச்சனை, சந்திக்க முடியாத பிரச்சனைகள்லாம். ஸோ கண்டிப்பாக யாராக இருந்தாலும் பொதுவாக அப்படி தானே பேசுவாங்க, குழந்தை நின்ன நேரம் சரியில்லை, கழிச்சிருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் நாங்கள் அதெல்லாம் அந்த நம்பிக்கைலாம் எனக்கு இல்லை. நான் வந்து கிறிஸ்டின்னு. பட் நான் வந்து எல்லா சாமியும் கும்பிடுவேன், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, கோயிலுக்கு போக வருவேன். இன்னி வரலாம் பார்த்தீங்கன்னா 10வது வருஷம் என் பொண்ணு பிறந்தனால 9 வருஷம் நான் வந்து மலையனூர் போயின்னு இருக்கோம். அந்த அம்மா பிறந்த நாளுக்கு மலையனூர் போயிட்டு, மலையனூரில் தான் அந்த அம்மா பிறந்த நாள் நாங்கள் வந்து கொண்டாடுவோம். ஐ மீன் ஒரு 10 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு, சாமிக்கிட்ட போய் அபிஷேகம் பண்ணிட்டு, எல்லாம் எங்கள் ரிலேஷனோட கேட்டுருன்னா, இவன் வந்து கிறிஸ்டின் ஆகிறான், மலையனூர் கோயிலுக்கெல்லாம் போகிறான். எனக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. எங்கள் ஒய்ஃப் வந்து சாமி பக்தி அதிகம். அவங்க சொல்கிற மாதிரி நான் செய்வேன், போவேன், வருவேன். படைச்சது நான் சாப்பிட மாட்டேன், அவங்க நீர் வைப்பாங்க, நான் வச்சுப்பேன், அது பர்சனல். அப்படி போயிட்டு வருவோம். இன்னி வரலும் 9வது வருஷம் நாங்கள் போகிறோம். இப்போது வந்து மலையனூருக்கு போயின்னு இருக்கோம். 10வது வருஷம் பிறந்த நாள். என்னுடைய பொண்ணை நீங்களாம் வந்து வாழ்த்தணும். ஒன்றும் இல்லை, நல்லா படிக்கணும், பெரிய ஆளாக வரணும், 10 ரூபாய் சம்பாரித்தா 1 ரூபாய் நல்லது செய்யணும், அது மட்டும் இருந்தால் போதும். இது ஏன் நான் சொல்கிறேன், ஏன் வீடியோ பதிவு பண்ணுறேன், ஏன் வீடியோ பண்ணுறேன்னா, இதெல்லாம் ஒரு மெமரி. ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா டைரியெல்லாம் எழுதுவாங்க, டைரி எழுதி வைப்பாங்க, அது ஒரு காலம். இப்போ நம்மக்கிட்ட சோஷியல் மீடியா இருக்குது, ஒரு மெமரி. இது போட்டு என்னுடைய பேஜில் நான் போட்டு வச்சுக்கேன்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழித்து என் பொண்ணே கூட இதை பார்க்கலாம். இந்த அளவுக்கு நம்மளை ஸ்பெஷலாக அப்பா அம்மா பார்த்துருக்காங்க, அவங்க பொண்ணை அந்த மாதிரி வளர்க்கணும். இது ஒரு மெமரி. நம்ம என்ன தான் வந்து ஏஐ டெக்னாலஜி வந்தால் கூட ஒரிஜினாலிட்டி வராது. நம்ம இல்லைன்னா கூட நாளைக்கு ஃப்யூச்சரில் நம்ம வீடியோஸ் எடுத்து பார்ப்பாங்க. இந்த விஷயம் மெயினாக நான் சொல்லணும், நான் ஏன் இப்போ பதிவு பண்ணோன்னா, ஒரு குழந்த மேலே, வயிற்றில் இருக்கிற குழந்த மேலே சில பேர் சில பழிங்க போட்டுருவாங்க. ஏன்னா அந்த மாதிரி வந்து நடக்குது. ஒரு பொண்ணு பார்த்துட்டு போயிடுவாங்க, அந்த மேரேஜ் ஆகிற டைமில் ஏதோ ஒன்று நடக்கும், அந்த பொண்ணு பார்த்த நேரம் சரியில்லைன்னிடுவாங்க. பட் நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, என் பொண்ணு 2015 பிறந்தாங்க. இன்னியோட 10 வருஷம் ஆகுது அவங்களுக்கு. நான் வந்து 9 வருஷமாக மலையனூர் சாமிக்கிட்ட போயின்னுக்கிறேன். என்னுடைய ஆசை, அவங்க லாங் லைஃபு, நீ இருக்கிறவரில் நீ மலையனூர்கிட்ட வந்துடணுமான்னு நான் சொல்லியிருக்கேன். என்ன நம்பிக்கைன்னு தெரியாது, பட் சொல்லியிருக்கேன். எக்ஸாமே இருந்தால் கூட உனக்கு நீ முடிச்சுட்டு வந்துட்டு ஈவினிங்கில் கூட நீ அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த, நாங்கள் இருந்தாலும் எல்லாம் கட்டியும் உனக்கு மேரேஜ் ஆகிட்டு எந்த வெளியூருக்கு போனாலும் நீ அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடு, அது எனக்கு ஆசை, எனக்கும் அம்மாவுக்கு ஆசைன்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி தான் சொல்லி நாங்கள் வளர்க்குறோம். கண்டிப்பாக அது போவோம்னு நினைக்கிறேன், போகணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு சிசு மேலே யாரும் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு ஒரு மூட நம்பிக்கையாக இருக்க வேணாம். அந்த குழந்தை நின்று நேரம் தான் சரி. ஏன்னா என் பொண்ணு வயிற்றுலேருந்து நான் நிறையா பிரச்சனைகள் சந்தித்தேன். என் பொண்ணு பிறந்து எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டும் ஆச்சு, ஒரு கால் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ஜவ் கட் ஆகிட்டு போட்டுக்கினேன். இப்போ நான் நல்லா இருக்கேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாத்துலேயுமே ஒரு நல்லது இருக்கும், நம்ம எல்லாத்துலேயுமே ஒரு நல்லது இருக்கும். அந்த நல்லது என் பொண்ணு எனக்கு வந்து புரிய வச்சாங்க. எங்கள் பொண்ணு எனக்கு ஸ்பெஷல். இன்றைக்கி 15/3 ஸ்பெஷல் டே. எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலி எல்லாமே அந்த அம்மாவை ஸ்பெஷலாக தான் பார்க்குறாங்க, ஸ்பெஷலாக தான் வளர்க்குறோம். எல்லாமே சேர்ந்து போட்டி போட்டுன்னு அந்த அம்மாவுக்கு செய்கிறோம். அது என்ன ஸ்பெஷல் தெரியாது, ஆனால் ஸ்பெஷல் அந்த மாதிரி. ஸோ என் பொண்ணு பிறந்து நான் வந்து செகண்ட் ஹேண்ட்ஸ் கார் வச்சுருந்தேன். அப்புறம் ஜஸ்ட்டு 2016 ஜஸ்ட்டு மாற்றினேன். 2020 இனோவா கிறிஸ்டா மாற்றினேன். நான் மேலும் வந்து என் பொண்ணு பிறந்து நான் மேலும் நான் எல்லா பசங்களும் ஒரு பசங்க பிறக்கும் போதும் நான் மேலும் வளர்ந்துன்னு தான் போகிறேன். இந்த அம்மா ஸ்பெஷல். ஏன்னா பையனாக தவம் எடுத்து
பையன் தான் பிறக்கணும்னு தவமாக இருந்தோம். கண்டிப்பாக பையன்தான் நாங்கள் எல்லா சிம்டம்ஸும் நாங்கள் நினச்சின்னு இருந்தோம். பட் பொண்ணாக பிறந்தது. பொண்ணாக பிறந்தாலும் என்னுடைய பொண்ணு தானே. ஸோ நான் நல்லா இருக்கேன், அவங்களும் நல்லா இருக்காங்க. மேலும் மேலும் என் பொண்ணு நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா வந்து வாழ்க்கையில் பெரிய ஆளாக வரணும், உண்மையாக இருக்கணும். மெயின் அது உண்மையாக இருக்கணும். 10 ரூபாய் சம்பாதிச்சா 1 ரூபா மற்றவங்களுக்கு செய்யணும். அந்த மாதிரி நீங்கள்லாம் என் பொண்ணுக்கு விஷ் பண்ணுங்கள். அதாவது மூட நம்பிக்கையாக அவங்க நின்று தான் அப்படி ஆயிடுச்சின்னு மூட நம்பிக்கை. ஏன்னா எல்லார் லைஃப்லேயும் இந்த மாதிரி கண்டிப்பாக நடந்திருக்கும். சில பேர் ரிலேஷன்ஸ் அந்த மாதிரி பேசுவாங்க, நம்மளை சுற்றி இருக்கவங்க அந்த மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் இல்லை. எது நடந்தாலும் நல்லதுக்கு. இது உண்மை. நான் சொல்கிறது எது நடந்தாலும் நல்லதுக்கு. ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டுன்னு நினச்சிக்கின்னு நம்ம உண்மையாக இருந்தால் நம்மளுக்கு எல்லாமே உண்மையாக நடக்கும். என் பொண்ணை வாழ்த்துங்க. மல்லியனூர் கோயில் போயின்னு இருக்கேன், அங்கே போய்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நீங்கள்லாம் என் பொண்ணை பார்த்து வாழ்த்துங்க. என் பொண்ணுக்கு ஒரு விஷயம் தெரிவிங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.